உன்னதத்தில் இருக்கிற தேவாதி தேவனுக்கு எல்லா மகிமையும் மகத்துவம் உண்டாவதாக. கரந்தட்டி ஆண்டுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மனிதன் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய வெகு சிலரிலே என் அன்பு சகோதரர் உங்களுடைய மூத்த போதகர் சாம் ஜபதரி ஆவார். ஹல்லேலூயா. கைதட்டுங்க. ஏனென்றால் 34 ஆண்டுகள் நான் அன்பு சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களோடு கூட மொழிபெயர்ப்பாளராக நடத்துகிறவராக நான் ஊழியம் செய்தாலும் கூட அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்ட உண்மையை சொல்லுகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் நிர்வாகியாக இருந்தபடினால, தம்பி கொஞ்சம் சாம் ஜபதரி கூப்பிட்டு சொல்லிடுவீங்களா, மோகன் சிலாசத்தை கூப்பிட்டு சொல்லிடுவீங்களா அப்படின்னு 2-3 மக்களை குறித்து மாத்திரம் என்கிட்ட சொல்லுவாங்க. ஏனென்றால் அவருடைய ஜபத்தை தேவன் தள்ள மாட்டார் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவருடைய தரிசனத்தின் வாயிலாக எழுந்திருக்கிற இந்த அருமையான ஏலிம் ஆலயத்தில் பரிசுத்தவான்கள் கூட்டமாகிய உங்கள் மத்தியிலே எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த இளம் சிங்கம் பாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போகட்டும். இந்த நாட்கள் அருள் காலம் என்று எங்களுடைய பாரம்பரிய திருச்சபையில் சொல்லுவது வழக்கம். அருள் காலம் அல்லது தபசு காலம் அல்லது லெந்து காலம். இந்த காலம் எதற்காகவென்றால் சிலுவை அண்டை நெருங்கி வருவதற்காக. எந்த அளவிற்கு இந்த 47 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக 40 நாட்கள் சிலுவையை நீங்கள் தியானிக்க உண்மையாய் சொல்லுகிறேன், நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஆஸ்பன் அவர்களோடு இணைந்து செயல்படுகிற யாவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆலயத்தினுடைய முகப்பிலே ஒரு வாசகம். என்ன வாசகம்? கமின், உள்ளே வாருங்கள். உள்ளே சென்ற பொழுது மத்தி பகுதியில் இன்னொரு வாசகம், கோ க்ளோசர், இன்னும் நெருங்கி போ. அது 2வது வாசகம். 3வது வாசகம், அருகிலே வந்த உடனே, கிராதி என்று சொல்லுவோம், சிலுவை அண்டை வந்த உடனே அங்கே இன்னொரு வாசகம், kneel down and look up. முழங்கால் படியிடு, மேல் நோக்கி பார். முழங்கால் படியிட்டு மேல் நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவை. இந்த சிலுவைக்கு மேலாக ஒரே ஒரு வார்த்தை, உனக்காக. சிலுவை உலகத்தின் மீட்பிற்காக என்று யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் உனக்காக. ஆகவேதான் யாக்கோபு அழகான ஒரு வசனத்தை எழுதினார். 4வது அதிகாரம் 8வது வசனத்தை படிப்பீர்களானால், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடமாய் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். இவ்வளவுதான். தேவனிடத்தில் மனிதன் சேர முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. நாம் எவ்வளவுதான் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் அங்கே 2 தகுதிகள். ஒன்று, கைகளை சுத்திகரியுங்கள், உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த 2ஐ நீங்கள் செய்துவிட்டால் தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்து நெருங்க முடியும். தேவனும் உங்கள் மத்தியிலே நெருங்கி வருவார். அதற்காகத்தான் இந்த அருட்காலம்.
இந்த அருட்காலத்திலே நீங்கள் சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் நெருங்கி வருகிறீர்கள். தேவனிடத்தில் நெருங்கி வரும்போது நடப்பது என்ன? மோசே ஆண்டவர் சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நானும் அன்பான பாஸ்டர் அவர்களும் மோசேயை ஆண்டவர் அழைத்த இடத்திலே நின்றோம். எங்களையும் அறியாமல் ஒரு அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கிறது. அப்பொழுது அறிந்து கொண்டோம், அந்த இடத்துல தேவ பிரசனம் இன்றைக்கும் தேவ மகிமை காணப்படுகிறது இஸ்ரேல் தேசத்தில். ஏன் சொல்கிறேன் சொன்னால், தேவன் எங்கே இறங்கி வருகிறாரோ அந்த இடம் சொல்லுங்க பரிசுத்தம் அடைகிறது. ஆகவே நீங்கள் அருமையாக தேவனை ஆராதித்தீர்கள். ஆனாலும் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், இன்னும் கொஞ்சம் என் பக்கத்தில் வரணும்னா பாதரட்சைனா செருப்பு இல்லை, எது எது தேவனுக்கு பிரியமில்லையோ அதையெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டால் உண்மையாக தேவனோடு நீங்கள் நெருங்கி அவர் அருகிலே சென்று அவரை போலவே மாறுவதற்கு அவர் நமத்திலே கிருபை செய்வாராக. செய்திக்கு போகும்பதாக உட்கார்ந்தவாறு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் நெருங்கி சேர வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான், பரிசுத்தம். தேவன் பரிசுத்தர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். எப்படி பரிசுத்தம் அடைவது? ஆண்டவரே, என்னை உம்முடைய பிரசன்னத்தினாலே தூய்மையாக்கும். கேளுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து ஆமென். நீங்கள் எஸ், ஓ ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை ஆண்டவர் இந்த வேளையில் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக, நம்மை தூய்மைப்படுத்துவாராக. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த. இப்படி நீங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டும், மனுஷனிடத்திலே அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்க அல்ல, தேவனிடத்திலே நெருங்கி வாருங்க பார்க்கலாம். ஆமென். இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியான இன்னும் ஒரு விசை கூட நம் அனைவரையும் என்னையும் உட்படுத்தி அவருடைய ஆவியானவர் தாமே நம்மை பரிசுத்தமாக்குவாராக. தேவனை பார்க்க, தேவனை முகமுகமாய் பார்த்த மோசே போல தேவனுடைய மகிமையை காண ஒரு பரிசுத்த நம்மேல் இறங்குவதாக. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்குமானால் இப்பொழுது ஆண்டவரே அதை சுத்திகரியும். ஆண்டவரே, அதை எடுத்து போட கேளுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. இருதயம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் தேவனுடைய மகிமை இறங்க முடியாது. ஆமென். உங்களுடைய கைகளில் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களை ஆண்டவர் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்யுங்க. அப்பொழுது தேவன் உங்களுடைய நெருங்கி வருவார். தேவன் உங்கள்கிட்ட நெருங்கி வருகிறார், உங்கள் மத்தியிலே நெருங்கி வருகிறார். ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பாவி நீச பாவி நானையா, பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளை அரூபியே வேளையில் அறியா நெஞ்சம் வாரீரோ. பிதாவே, உம்மாண்டை நெருங்கி வருகிறோம் இயேசுவின் நாமத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரை கிருபாசனத்தை நெருங்கி வருகிறோம். இப்பொழுது எங்களுடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சிலுவையை காட்சி நாங்கள் காணத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை காண, இந்த மாலையிலே உம்மை தரிசிக்க, சிலுவையை தரிசிக்க, சிலுவை பாடுகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரைட்.
வாசிக்க கேட்ட வேத பகுதியை இந்த நாட்களில் நீங்கள் தியானிக்கும் பொழுது அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? 1 கொரிந்தியர் 1:23 சொல்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிற செய்தியின் தலைப்பு, அறையப்பட்ட, சிலுவையிலே அறையுண்ட கடவுள். இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கிரேக்கர்களுக்கு அவர் இன்றைக்கும் பைத்தியமாய்த்தான் காட்சி அளிக்கிறார். அதே போலத்தான் ஞானத்தின் மூலமாய் தேவனை கண்டடைய வேண்டும் என்று விரும்புகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு அவர் பைத்தியமாய் தோன்றுகிறார். அதே வேளையிலே மத வெறியர்களாக, யூதர்களைப் போல மத வெறி பிடித்தவர்களுக்கு அவர் எப்படி காட்சி அளிக்கிறார்? அவர் இடரலாய் இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் ஜாதி மத இன வேறுபாடின்றி எல்லா மக்களுக்கும் அவர் என்னதான் இருக்கிறார்? தேவ பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற நம் அனைவருக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அரசாங்க பணியிலே இருந்த நாட்களிலே மதிய வேளையிலே நாங்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வோம். சிலர் சினிமா கதைகளை பேசுவார்கள், சிலர் மதங்களை குறித்து பேசுவார்கள், சிலர் விளையாட்டுகளை குறித்து பேசுவார்கள். ஒரு நாள் அப்படி மதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே நான் அந்த நாட்களிலே ஆயராக பணியற்ற காலம் ஒரு கேள்வி இடத்துல கேட்டார் ஒரு நண்பர், ஐயா, இயேசு கிறிஸ்து என்றைக்கோ மரித்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதுவும் 2 கள்வர்களுக்கு மத்தியிலே ஈன சிலுவையிலே அரை நிர்வாணியாக தொங்கின அவருடைய ரத்தம் எப்படி ஐயா உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும் என்று கேட்டார். இன்றைக்கும் நம்முடைய இந்து சமயத்து மக்கள் கேட்கிற கேள்வி அதுதான். நாங்கள் ஆடையோ கோழியையோ பலியிடுகிறோம், தேங்காய் உடைக்கிறோம், நாங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லுகிறோம், ஆனால் என்றோ மரித்த ஒருவருடைய திரு ரத்தம் உங்களுக்கு எப்படி ரட்சிப்பை கொடுக்க முடியும்? இந்த கேள்விக்கு நான் எத்தனையோ பதிலை சொல்லி பார்த்தேன், அவர் திருப்தி அடையவே இல்லை. ஆனால் அந்த கேள்வி என் மண்டையை உடைத்தது. நான் வாலிப நாட்கள். ஆகவே இந்த கேள்வி எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியாமல் திணறினேன். ஆனால் ஒரு நாள், ஆண்டவரே, நீர் மரித்தது 2000 ஆண்டுகள் முன்பதாக, அது எப்படி என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை படையது என்ற ஒரு கேள்வியை என் மனதிலே எழுப்பினேன். அதுவும் இதை போலத்த அருட்காலம். நான் செய்தியை ஆயத்தப்படுத்துகிறேன், செய்தி ஆயத்தப்படுத்த முடியவில்லை. ஆக ஒரு நாள் இரவிலே மிகுந்த வேதனையோடு படுக்க சென்று விட்டேன். இந்த கேள்வி என்னை மீண்டும் மீண்டும் என் தலையை சுற்றி கொண்டே இருந்தது. கர்த்தர் மிகுந்த கிருபையினாலே இந்த ஈன பாவிக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கொல்கத்தா மலையிலே இயேசு சிலுவை தூக்கினவராக கடந்து செல்வதை காட்சியை நான் கண்டேன். வாரினால் அடிக்கப்படுகிறார், உடலெல்லாம் கிழிகிறது, ரத்தம் பேரிட்டு பாய்கிறது, தள்ளாடி தள்ளாடி சிலுவை தூக்க முடியாதவராய் கடந்து போகிறார். கடைசியாக அவரை சிலுவிலே கடத்துகிறார்கள். ஒரு குரல், 100க்கு அதிபதியினுடைய குரல், வாலிபனே, ஆணிகளையும் சுத்தியல் எடுத்துக்கொண்டு வா. கூட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு வாலிபன் தன் கரத்திலே ஆணிகளோடு சுத்தியலோடு போகிறான். அங்கே அவரை சிலுவையில் கடத்தி வைத்த பொழுது முதலாவது ஆணியை எடுத்து இயேசுவின் கரத்திலே வைத்து அடிப்பதற்காக அவன் முழங்கால் படியிட்டான். அந்த அகோர நேரத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலிருந்து தோன்றின ஒரு அருமையான ஒரு பிரபை இந்த வாலிபனை நிலைகொலைய செய்தது. அவருடைய முகத்திலிருந்து வந்த ஒரு தெய்வீக ஒளி இந்த வாலிபனை கதற வைத்தது. ஐயோ என்று கதறினான். ஆணிகள் பறந்தது, சுத்தியல் பறந்தது. அவன் கதறின வேளையிலே இயேசுவானவர் திருவாய் மலர்ந்தருளினார்.
என் மகனே ஜெபராஜ் சாமுவேல், உனக்காக. என் மகனே உனக்காக. இந்த பாடுகள் உனக்காக. ஒரு முறை அல்ல, பல முறை கேட்க கேட்க என்னையும் அறியாமல் கதறிவிட்டேன். இரவில் எழுந்தேன். அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன், உலகத்தின் மீட்பிற்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்தாலும் இன்று வாழ்கிற எனக்காக. அந்த ஒரு சிறிய பாடலை ஆண்டவருடைய வாயிலை கொடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். அஞ்சாதே என் மனமே, மிஞ்சும் உன் பாவமதால் நெஞ்சம் கலங்காதே, தஞ்சம் இயேசு நான் உனக்கு, எனக்கே நீ பாடு, உனக்காக தானே கோலம் நான் எடுத்தேன், உன்னை ரட்சிக்கவே வந்தேன். கோலம் நான் எடுத்தேன், உன்னை ரட்சிக்கவே வந்தேன். அன்று எனக்கு 30 வயது, இன்றைக்கு எனக்கு 75 வயது. 45 ஆண்டுகளாக நான் தைரியமாய் சொல்ல முடியும், 2000 ஆண்டுகள் முன்னதாக வாழ்ந்த இயேசு எனக்காக சிலுவையில் அறையுண்டார். உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டதை பற்றி எனக்கு என்ன கவலை? என் பாவத்திற்காக, என் அக்கிரமத்திற்காக, என் மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் அறையுண்டார். ஆகவேதான் அது யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் நண்பர், அவருடைய பெயர் பிச்சை, அவரோடு பேசினேன், தரிசனத்தை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவர் அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்றைக்கு ஓய்வு பெற்றாரோ, ஒரு நாள் அதிகாலையிலே தொலைபேசி மணி அடித்தது, எடுத்தேன். பிச்சை பேசுறேன் ஐயா அப்படின்னார். என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை, நான் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டுட்டேன், எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்க தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னார். அல்லேலூயா. பாருங்கள், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தாலும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒரு முறையாகிலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எனக்கு தாரும். சவுலாலே, தர்சு பட்டணத்து சவுலாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய குமாரன் என்று இயேசு எழும்பினதை குறித்து தர்சு பட்டணத்து சவுலாலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் அவன் கொக்கரித்தான், இந்த புதிய மார்க்கத்திற்கு விரோதமாக எழும்பினான், சீறினான், பின்பற்றினவர்களை கொலை செய்தான். ஆனால் ஒரே ஒரு தரிசனம், தமஸ்கு போகிற வழியிலே ஒரே ஒரு விசை. அவன் என்னத்தை கண்டான்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே, நான் சுருக்கமாக ஜெபித்து முடிச்சிடுறேன். ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே, ஒரு முறை என்னுடைய சிலுவை காட்சி எனக்கு காட்டும். ஒரு தடவை நீங்கள் சிலுவை காட்சியை பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் பின் திரும்ப மாட்டீர்கள். ஏன்? நமக்காக மரித்தவர். ஆகினால் தான் எந்த சிலுவையை பவுல் அலட்சியம் பண்ணினாரோ அதே சிலுவை குறித்து அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 6:14 சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். ஏன்? நான் உலகத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டு, இனிமே நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு இனிய நண்பர்களே, வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். என்ன பாக்கியவான்கள்? நமக்காக அவர் சிலுவையில் அறையுண்டார். உலகம் நமக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. போகட்டும்.
சுருக்கமாக, வேகமாக, சிலுவை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சிலுவையின் மேன்மை. ஒரு புஸ்தகத்தை படித்தேன். சிலுவை எப்படி நமக்கு மேன்மையாக அமைகிறது? முதலாவதாக சிலுவையின் போதனை. சிலுவையின் போதனை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை படிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும் 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 போதும். கொல்கதா மலைக்கு ஏறி வாருங்கள். 3 சிலுவைகளை காண்கிறீர்கள். இந்த 3 சிலுவைகள் ஒவ்வொன்றோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அவற்றை விளக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனால் மத்திய சிலுவை தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வார்த்தை பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு? தனக்கு முன்பாய் நின்று கொண்டு அவரை சபித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தாரை பார்த்து இயேசு வேண்டிக் கொள்கிறார். தன்னை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பிரதான ஆசாரியனுக்காக, அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்ட யூதர் ஜனத்திற்காக இயேசு கிறிஸ்து பாரத்தோடு கண்ணீரோடு பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அந்த ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம் செய்யப்படாதிருந்திருக்குமானால் இன்றைக்கு உலகம் இருந்திருக்காது என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். ஏன் தெரியுமா? தேவனுடைய உக்கிர கோபாக்கின நியாய தீர்ப்பு நேரம் இறங்குகிறது. நியாய தீர்ப்பு இறங்குகிற நேரத்தில் தேவனுடைய உக்கிர கோபாக்கினை அன்றே உலகத்தை அழித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வார்த்தை, பிதாவே, இந்த ஈன ஜனத்திற்கு, என்னை சிலுவையில் அறைய கொடுத்த இந்த மக்களுக்காக, ஏன் யாருக்காக நான் இன்னைக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேனோ அவனுக்காக கூட ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். தன் அருகிலே அறையப்பட்டிருக்கிற கழுவர்களுக்காக கூட அவர் ஜெபிக்கிறார். ஆகவேதான் அவருடைய ஜெபம் ஒரு கல்வனை அசைத்தது. ஒரு யூத பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. குறிப்பிட்ட நாளிலே பரபாஸ் சிலுவையில் அறையப்பட வேண்டிய நேரம். ஒருவேளை நீங்கள் படித்திருக்கலாம் அந்த கதையை. காலையிலே அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? பரபாஸ், நீ போகலாம், நீ சிறையை விட்டு போகலாம். அவன் பைத்தியக்காரனை போல எழுப்பினானாம். விரிவாய் சொல்ல எனக்கு நேரமில்லை, ஆகவே சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவன் கேட்கிறான், என்ன நடந்தது? ரோம அரசு உன்னை மன்னித்து விட்டது, இனிமேல் நீ குற்றவாளி அல்ல. எப்படி சொல்ல முடியும்? நான் கொலைகாரன், நான் கொள்ளைக்காரன், உலகம் அறியும், நான் அறிவேன். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், இல்லை, உன்னுடைய இடத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார். யார் அவர்? நசரேயனாம், தச்சனுடைய மகனாம் இயேசுவாம். ஆகவே அவனுக்கு மன்னிப்பு அருளப்பட்ட மாத்திரத்தில் கதை சொல்கிறது. இதுவரைக்கும் வேதாந்தத்தில் இருக்கிறது, ஆனால் இதற்கு பிறகு அது யூத பாரம்பரிய கதை. அவன் தன்னுடைய வீட்டிற்கு ஓடுகிறான், மனைவியை சந்திக்கிறான். மனைவி ஒரு கேள்வி கேட்டாள், தப்பித்து விட்டாயா? கோட்டை ஏறி வந்து விட்டாயா? இல்லை இல்லை, நான் நீதிமான், என்னுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, நான் நீதிமான். எப்படி? எனக்காக என் குற்றத்தை ஏற்று என் தண்டனை ஏற்று ஒருவர் சிலுவையில் அறையப்படுகிறாராம். யார் அவர் என்று கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாது, அவனுடைய பெயர் இயேசுவாம், அவன் நாசரேத்தூர் தச்சனாம். அவன் சொல்ல 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 அவனுடைய மனைவி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அந்த நீதிமானா? ஏழைகளுக்கு வாழ்வளித்தவரா? குருடருக்கு பார்வை அளித்தவரா? ஏன் மரித்தோரை எழுப்பினவரா? குஷ்டரோகியை கூட பாசத்தோடு தொட்டவரா?
அவள் கதற கதற அவனுக்குள் வெறி. அப்படிப்பட்ட நீதிமானா? அப்படியானால் நான் அவரை காப்பாற்றுவேன், நான் அவரை காப்பாற்றுவேன். ஓடுகிறான் வேகமாக கொல்கதா மலைக்கு. அவன் நெருங்கி வரும் பொழுதுதான் தன்னுடைய சக நண்பர்களாகிய கெஸ்டஸ், டிஸ்மாஸ், 2 கள்வர்கள். இவனுடைய பெயர் பரபாஸ். ஒருவன் கேட்கிறான், எப்படியடா? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அதோ ஒருவர் ஓடுகிறான் அருகிலே. அதற்குள்ளாக இயேசுவினுடைய குரல், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த வார்த்தை அவனுடைய காதுகளில் விழ விழ அவன் கதறினான் என்று யூதருடைய பாரம்பரிய கதை சொல்லுகிறது. அவனும் அந்த 120 ஒருவரிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். காரணம் என்ன? இயேசு பரபாசையும் மன்னித்தார். அதே வேளையிலே பல பக்கத்தில் தொங்கின கள்வனுக்கும் அவர் இறங்கினார். காரணம் என்ன? அவர் மன்னிக்கிறவர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிலுவையை தியானிக்க 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 ஒன்றை மறந்து விடாத, உங்களுடைய பாவங்கள் இன்றல்ல அன்றே மன்னிக்கப்பட்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்கு இயேசு கொல்கதா மலையிலே சிலுவையிலே தொங்கினாரோ, இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை பிதா ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் இன்றைக்கு அந்த மீட்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். வேதம் சொல்கிறது, எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை படிக்க கேட்போம். எபேசியர் 1:7. சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்க போகிறதா? இருக்கிறதா? உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகத்தோட போகாதுங்க. பாவ மன்னிப்பு அவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அன்றுதான் அதை நான் அறிந்து கொண்டேன். ஒரே ஒரு தரிசனம், இன்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து ஜெபராஜ் சாமுவேலை மன்னித்து விட்டார். ஆனால் அவர் ஏற்படுத்தின அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தை படியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்ப ரட்சிப்புக்கு தேவையானது 2 தான். ஒண்ணு என்ன பிரதர்? கிருபை. இன்னொன்று, கிருபை யாருடையது? யாருடையது? தேவனுடையது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகுமா? விலகுமா? இந்த வசனத்தை படிக்கும்போது நான் என்னடா அப்படி முட்டாள்தனமா எழுதி வச்சிருக்கிறாங்க. மலைகள் விலகுமாயா? இந்த சுனாமி ஏற்பட்ட பொழுது நீங்கள் செய்தியில் படிச்சிருப்பீங்க, இமயமலை 4 சென்டிமீட்டர் விலகி விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றது கதை இல்லை. 4 சென்டிமீட்டர் சைனாவுக்கு பக்கம் போயிடுச்சு. ஆக இந்தியாவுக்கு 4 சென்டிமீட்டர் நிலம் கூட கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். மலைகள் விலகுமா? விலகித்தான் ஆகும். ஆனா எது விலகிறோம்? எது விலகிறோம்? சும்மா பேசுங்கம்மா. உங்களுக்கு என்ன? விசுவாசம் தான் அடிக்கடி விலகி போகிறது. பாடுகள் வந்தால் விசுவாசம் அப்படியே ஒரு நிலை தடுமாறுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஒருவராக உட்கார்ந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. யாரினாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ஒரு ஜெபம். சிலுவையிலே கிறிஸ்து தொங்கின பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னால் தேவன் மன்னித்து விட்டார். அவ்வளவுதான். நோ செகண்ட் பாயிண்ட். தேவன் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மன்னித்து விட்டார். அந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்வதற்கு தான் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தை விடாங்க. நாம் என்ன செய்யணும்? நாம் அடிக்கடி செய்கிற தவறு என்னவென்றால், சின்ன பாவம் செய்யணும். ஆண்டவரே, எங்க கோயிலில் சொல்லுவோம், நீங்க சொல்ல மாட்டீங்க, செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதலையே செய்து வந்தோம் சொல்லி சொல்லி வாரம் சொல்றமே தவிர திரும்ப திரும்ப அதுதான் விழுறோம். இல்லவே இல்லை. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா.
ஆனால் குற்றங்கள் இல்லை என்று சொல்வோமானால் தான் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாயிருப்போம். தினகரன் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவார், குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மையே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பா. தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் வேறு, பாவம் வேறு. விளங்குதா உங்களுக்கு? உங்களுடைய ஜென்ம பாவத்திலிருந்து நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள். என்றைக்கு? 2000 ஆண்டுகளுக்கு. எங்கே? கொல்கதா மலை மேட்டிலே. எப்படி? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே போதனை மன்னிப்பு. ஆனால் இயேசுவானவர் சொன்னார், நான் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரே கேள்வி தான் நான் கேட்க போறேன், வேகமாய் போகிறேன். மன்னிப்பை பெற்றுட்டோமே, எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவர், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சகோதரி மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கலைன்னா நீங்க பதில் சொல்லணும், பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆனா உத்தரவு சொல்லணும், எப்பா நான் ஒன்னும் மன்னிச்சேன், நீ மன்னிக்கலையே. சரி, வேகமாய் போகிறேன். அடுத்தபடியாக சிலுவையின் வேதனை வாசி கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனம். மார்க்கு 9ஆம் மணி நேரத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, வேதனையின் உச்சகட்டம். சிலுவை நமக்கு கொடுக்கிற மாபெரும் ஈவு என்ன? வேதனையை சகித்த இயேசு. யாவரும் அறிந்திருக்கிறபடி 6வது மணி நேரம் முதல் 9வது மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. என்னையா இந்த அந்தகாரம்? சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. முதலாவது வசனத்திலே தேவனுடைய குமாரனாக, நல்லா கவனிங்கள், தேவனுடைய குமாரனாக நமக்காக வேண்டினார். பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன? அவர் நமக்காக வேதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சமயம். அவர் அறையப்பட்ட கடவுள் மாத்திரமல்ல, நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த இந்த மனிதன் இயேசுவை சிலுவையிலே பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்தை படியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நம்முடைய பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். என் அருமை தேவ ஜனமே, இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அனுபவித்த வேதனைகளை அறிந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட வேதனை? சர்வலோகத்தின் பாவம் ஒருபுறம், ஜனங்கள் படுகிற பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆகவேதான் அவர் அடிக்கப்பட சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க சகல வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிலுவை பாடுகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதிருங்கள். நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டிய பாடுகள், நாம் அனுபவித்து வருகிற சகல வேதனைகளை இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்றைக்கு அல்ல, அன்றைக்கு ஏற்றுக்கொண்டு விட்டார். நீங்கள் பாடுபட அவசியமே இல்லை, வேதனையோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு ஒரு முடிவு 2000 ஆண்டுகள் முன்பதாகவே செலுத்தப்பட்டாயிற்று.
76வது ஆண்டு மருத்துவமனையிலே ஒரு பயங்கர நோயினால் தாக்கப்பட்டு கிடந்தேன். என்னுடைய முதுகெலும்பிலே 2 நாளங்கள் கெட்டு போயிற்று. இந்த நாட்கள் அல்ல, பழைய நாட்களில் அதற்கு சரியான மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே ஏறத்தாழ 9 மாதங்கள் 3 மருத்துவமனைகளிலே கிடந்தேன். அப்பொழுதுதான் ஒரு நாள் ஒரு அன்பு தாய் என்னை காண வந்தார்கள். அவள் சொன்னார்கள், நீ ஆண்டோடைய ஊழியன், நீ எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறாய், நீ ஏன் சிலுவையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இயேசுவானவர் சிலுவையில் உனக்காய் பாடுபட்டார் என்பதை நீ ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அந்த வார்த்தை என்னை அப்படியே அசைத்தது. போகட்டும். மறுநாள் காலையிலே ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், அவன் உள்ளே வந்தான். உள்ளே வந்தவன் நேராக வந்து, நீங்கள் தான் ஜபராஜ் சாமுவேலா? ஆமாம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவானவர் உங்களுடைய நோய்களை சுகமாக்கி விட்டார் என்பதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? யார் என்று எனக்கு தெரியாது. அந்த வேளையில் தான் நான் அன்பு சகோதரர் தினகரன் அவர்களோடு கூட தொடர்பு கொண்டவர் மருத்துவமனைக்கு வந்தார். அடுத்த வாரத்திலே எனக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் சர்ஜரி. அந்த வேளையில் தான் அவர் வந்து ஒரு சிறிய ஜெபம் செய்தார். சிலுவையிலே வேதனையை சகித்த அன்புள்ள இயேசுவே, உம்முடைய காயப்பட்ட கரங்களை அவன் மீது வைத்து, இந்த வாலிபன் கத்தியின்றி உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்யும். சின்ன ஜெபம், கத்தியின்றி உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்யும். ஆனால் மருத்துவத்திற்குரிய எல்லா ஆயத்தங்களும் செய்தப்பட்டாயிற்று. அன்றைக்கு தான் இரவிலே கதறினேன், ஆண்டவரே, நீர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், என் நோய்களை சுமந்தது உண்மையானால், ஒரு திருக்காட்சியை தார். அந்த இரவிலே இயேசுவானவரை சொப்பனத்திலே தரிசித்தேன். தரிசனத்திலே பார்க்கவில்லை, சொப்பனத்திலே என் அறைக்குள்ள இயேசு நுழைந்தார். வந்து, என் மகனே, மருத்துவமனை விட்டு வெளியேறு, உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். சுருக்கமாய், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய வலி அவ்வளவு பயங்கரம். மீண்டும் அதே குரல். மறுநாள் காலையிலே என் மனைவியோடு பேசினேன். நேற்று இரவிலே ஒரு சொப்பனத்தை கண்டேன். இயேசுவானவர் சிலுவை காட்சி எனக்கு காட்டினதை போல அவர் இந்த வேளையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மருத்துவமனை வெளியே போ, உன் பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான் சொன்னேன். அன்றைக்கு உடனே ஜெபித்தோம். ஜெபித்து விட்டு டாக்டர் மோகன்தாஸ், மயாட் ஆஸ்பத்திரியுடைய பெரியவர், அந்த நாட்களிலே KMCயில் இருந்தார். ஐயா, நேற்று இரவிலே ஒரு சொப்பனம் கண்டேன். இயேசுவானவர் சிலுவையிலே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் கண்டேன், அதை நம்புகிறேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்டியன் இடியட்ஸ் கெட் லாஸ்ட். ஏனென்றால் அவர்தான் எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும். அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் அவரை தொடர்ந்து வந்த ஒரு பிராமண டாக்டர், ஜபராஜ், we doctors give you the second hand healing, but God gives you the best healing. Hallelujah. பாருங்கள், என்ன வித்தியாசம் பாருங்க. 4 பேர் என்னுடைய சபையிலிருந்து வாலிபர்கள் ஸ்ட்ரெச்சில் அப்படியே தூக்குனாங்க. வீட்டுக்கு சென்றேன். மருத்துவருடைய ஆலோசனைக்கு விரோதமாய் சென்றேன். அன்று இரவுதான் வலியிலே கதற ஆரம்பித்தேன். 12 மணி இருக்கும். என் மனைவி என் அருகிலே வந்து ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு அடுத்த அறைக்கு சென்றார்கள். நான் முனகிக் கொண்டிருந்தேன், வேதனையினாலே கதறிக் கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே ஒரு மகிமையான வெளிச்சம். எப்படி பவுல் தமஸ்கு போகிற வழியிலே ஒரு வெளிச்சத்தை கண்டானோ, அப்படியே ஒரு வெளிச்சம் என் அறைக்குள் பிரவேசித்தது. என் கண்கள் கூச ஆரம்பித்தது. இது கதை அல்ல, இது கனவும் அல்ல, தரிசனம் அல்ல. நான் நன்கு விழித்திருக்கிறேன். என் அறை முழுவதும் மகிமையின் பிரகாசம். அதன் மத்தியிலே இயேசுவானவர் என் அருகிலே கடந்து வந்தார். எப்படி இயேசுவான் அறிந்து கொண்டேன்? அவருடைய கரத்தை நீட்டும் பொழுது ஆணி பாய்ந்த தழும்புகள், ஆணி பாய்ந்த தழும்புகள் என் அருகே வந்து என் ஒரே ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை சொன்னார் ஆங்கிலத்தில், மை சன், be not afraid, I am with you, go preach my word.
9 மாதங்களுக்கு பிறகு பைத்தியக்காரனை போல படுக்கை விட்டு எழுந்தேன். என் மனைவி ஓடி வந்தால், என்ன ஆயிற்று, என்ன செய்கிற, நடக்கிறீர்கள்? லீலா, இயேசு அதோ போகிறார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. பூட்டப்பட்ட கதவுகளின் வழியாக இயேசு கடந்து. ஹல்லேலூயா. 77வது ஆண்டு, 38 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் என் அருமை நண்பா, எப்பேற்பட்ட நோயாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையாலும் சரி, சிலுவையை தியானிக்கும் பொழுது உங்கள் வேதனையை சிலுவை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய உக்கிர கோபாக்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே எப்பேற்பட்ட நோயால். எனக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கு. நான் 8:30 மணிக்கு முடிக்க வேண்டும். அதுதான் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டின சிலுவை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்ட சிலுவை. கடைசியாக முடிக்கிறேன். 3வதாக சிலுவையின் சாதனை. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராகிலும் படியுங்கள். யோவான் 19. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். 3வதாக சிலுவையின் சாதனை. என்ன சாதனை? இயேசுவானவர் சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது. முடிந்தது. பிலிப்பைன் தேசத்திலே இந்த சிலுவையை பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தூக்குவார்கள். அதில் ஒருவர் இயேசுவனுடைய ஆணி அடிக்கிற அந்த காட்சியை அவர் கேலி பேச ஆரம்பித்தார். கேலியாக சொன்னார், நானும் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டால் தொங்க முடியும், அடியுங்களேன் என்று சொன்னார். எல்லாம் கதைகள் அல்ல, நீங்க இந்த இன்டர்நெட்ல படிச்சு பாருங்க. முதல் ஆணி எடுத்து அவனுடைய கையில வைத்து மரத்தோடு அடித்தார்கள். அவன் போட்ட முதல் கூச்சல் என்ன தெரியுமா? ஓ, ஐ எம் finished. என்ன சொன்னாரு? ஐயோ, முடிஞ்சு போயிட்டனே. அவ்வளவுதான். இட்ஸ் நாட் a mockery, இட்ஸ் நாட் a joke. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு ஐயா முடிந்தது என்று சொன்னார். காரணம் என்ன? அதற்காகவே இயேசு வந்தார். இயேசுடைய கண்கள் எப்பொழுதுமே எருசலேமையே நோக்கி இருந்தது. அவருக்கு முன்பாக சிலுவை எப்பொழுதும் காட்சி அளித்துக் கொண்டே இருந்தது. மறந்து விடாதுங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காட்சி சிலுவை. சிலுவையை காட்சி மாத்திரங்கள் தியானித்துக் கொண்டே இருப்பீர்களே, ஆனால் ஒரு நாளும் பாவத்தில் விழ மாட்டீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் பொறுமையோடு ஓடுவீர்கள். அவர்கள் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவானவர் சிலுவையிலே மாத்திரம் சொல்லவில்லை, கெத்சமனே தோட்டத்திலே அவர் முழங்கால் படியிட்டு கடைசி ஜெபத்தை செய்தார். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனத்தை படித்து பாருங்கள். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பாருங்கள், சிலுவைக்கு போகல. முந்தின இரவு கெத்சமனே தோட்டத்திலே கதறுகிறார். பிரதான ஆசாரியனாய் நின்று அங்கே தேவனை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்திலே, பிதாவே, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை யாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். ஒரே ஒன்று நான் செய்து முடிக்க வேண்டும், என்னையே நான் தியாகமாய் செய்ய கொடுக்க வேண்டும். ஆம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், சிலுவையின் மரணம் ஒரு வேதனை மாத்திரமல்ல, ஒரு பெரிய சாதனை. ஏதேன் தோட்டத்திலே தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 3:15 சொல்கிறது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய
குதிங்காலை நசுக்குவாய். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சிலுவை காட்சியை விவரிக்கும் போது கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் பிந்திய பாத்தில் அவர் எழுதுகிறார், சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஐயா, என்ன வெற்றி சிறந்தார்? அநேக காரியம் நாம் தியானிக்கலாம். ஆனால் 2 சாதனைகளை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். முதல் சாதனை, சிலுவையில் இயேசு சாதித்த முதல் சாதனை எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராயினும் படியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்திற்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவதாக இயேசு செய்த பெரிய சாதனை, ஐயா, மரணத்தை ஜெயித்தார். ஒரு முறை ஒரு தாயாருக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அவளுக்கு 83 வயது. அம்மா, என்ன ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். வேதனையோடு சொன்னேன், ஐயா, மரணம் என்னை பயப்படுத்துகிறது. 83 வயதில் மரணம் என்னை பயப்படுத்துகிறது. உண்மைதான், நான் குறை சொல்லவே மாட்டேன். எந்த வயதிலும் மரணம் நம்மை பயப்படுத்தத்தான் செய்யும். காரணம் என்ன? மரணம் வேதனை உள்ளது. ஆனால் என் அன்புக்குரிய இறை மக்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை வென்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்தை கண்டு பயப்பட உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை. 2 மரணங்கள் என் வாழ்க்கையை மாற்றிட்டு இள வயதிலே. ஒன்று, நான் 16 வயதிலே என்னுடைய SSLC படிப்பை தான் ஒழுங்காக நான் படித்தவன். அது தெரியுமா உங்களுக்கு? நான் ப்ளஸ் 1க்கு மேலே படித்தவனே கிடையாது. ஆனாலும் உலகம் எல்லாம் சுற்றி இருக்கிறேன். அல்லேலூயா. 6 பட்டங்களை தேவன் எனக்கு கொடுத்தார். அதை நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒன்று வந்து சொல்லுகிறேன், கவனிங்க. 16 வயதிலே 30 ரூபா சம்பளத்துக்கு ஒரு மருத்துவமனையில் அட்டெண்டராக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண முதல் நாளே எனக்கு வேதனையை பாருங்க. அந்த மருத்துவமனை வழியாய் முடிந்து வந்து கொண்டிருந்தேன். ஒரு சத்தம், பயங்கர சத்தம். என்ன நடக்குதுன்னு அருகில் போய் பார்த்தேன். ஆஜானு பாகுவான ஒரு மனிதன், எல்லாரும் பெரியவர் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் கதறிக்கொண்டிருந்தான். அருகிலே சென்று, ஐயா, என்ன வேண்டும் என்று கேட்டேன். என் கையை பிடித்தார். தம்பி, என் கட்டில தூக்கு. என்னையா சொல்றீங்க? என் கட்டில எங்கேயோ குழிக்குள்ள போகுது பாரு. ஐயோ, நான் எங்கேயோ போறேன் பாரு, கட்டில குழிக்குள்ள போகுது, பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. நான் உங்களை பயப்படுத்த விரும்பல, அதனால இதோட முடிக்கிறேன். மறுநாள் காலையிலே வந்தேன். அவர் மரித்து போனார். ஆனால் அந்த குரல் இன்றைக்கு என் காதில் அப்படியே கதறுது. ஏன்னா அன்றைக்கு எனக்கு இயேசுவானவரை பற்றி சொல்லுகிற அறிவு எனக்கு இல்லை. ஒரு ஆத்மாவை ஐயோ நான் சிட்சிக்க தவறிவிட்டேனே என்று மனம் வருந்துகிறது. ஆனால் அந்த மரணம் என்னை சிந்திக்க வைத்தது. மரணம் பயங்கரமானது. மரணத்துக்கு பின்னாலே என்ன இருக்கிறது என்று உனக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் இயேசுவின் சிலுவைக்கு பிறகு இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தபடினாலே நீங்கள் நானும் மரணத்தை பயமா இருந்துச்சு. அதுக்குள்ள மனித ஜெயிப்போமா இல்லையா? அல்லேலூயா. 2வது மரணம் என்னுடைய வீட்டிலே நடந்த ஒரு மரணம். என்னுடைய தாய் மாமா, அந்த நாட்களிலே எஃப்ஏ என்று சொல்வார்கள், இன்டர்மீடியட்டுக்கு பதிலாக அந்த காலத்தில் எஃப்ஏ படித்து பட்டம் பெற்றவர், வாலிபர் கூட்டத்தை நடத்துகிறவர், அழகாய் பாடுகிற டெனர் வாய்ஸ். ஒரு பயங்கர நோயினாலே பாதிக்கப்பட்டார். சுருக்கமாக தான் எப்போ சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் எழுந்தார். தம் ஜெபராஜ், கொஞ்சம் வாயேன். பக்கத்தில் போனேன். ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு நான் பாட எனக்கு தொண்டை சரியில்லை. அதில் பல்லவி மாத்திரம் பாடுகிறேன். இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சூழ அமர்ந்து
பாடும்போது அவர் டெனர் பாடினார், ஆனால் சரியாக பாட முடியலை. எங்கள் பாட்டிமா ஓடி வந்தாங்க, என்னடா பாடி இருக்கீங்க காலையில்? இப்போ எங்கள் மாமா அழுகுறல்ல அல்லது பேச முடியாத அழுச்சாங்க. அம்மா, வானத்திலிருந்து ஒரு அக்கினி ரதம் இறங்கி வர கண்டேன். அதில் அழகான தெய்வீகமான ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவர் என்னை பார்த்து, மகனே, இன்று மாலை 1:45 மணிக்கு நான் வந்து உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்வேன் சொன்னார்மா. இன்னைக்கு மத்தியானம் 1:45 மணிக்கு நான் இயேசுவான்ட்ட போயிடுவேன். சரியாக எங்களுடைய கிராமத்திலே தாய்மார் கூட்டத்திற்காக 1:45 மணிக்கு மணி அடிக்கும். அது வரைக்கும் அதுக்கு பிறகு அவர் பேசவே இல்லை. சரியாக 1:45 மணிக்கு கண்களை திறந்தார். அண்ணாந்து பார்த்தார், இயேசுவே. அவ்வளவுதான். அந்த மரணம் என்னை அப்படியே சிந்திக்க வைத்தது. ஒரு மரணம், ஐயோ என்ற கூக்குரல், மறுபுறத்திலே இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தவராக பிதாவை நோக்கி கூப்பிட்டார். 7வது வசனத்தில், பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரணத்தை ஜெயித்துட்டாரா இல்லையா? ஜெயித்துட்டாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஜெயித்துட்டாரா இல்லையா? ஆமாம். உங்களை ஜெயிக்காம விடுவாரா? அல்லேலூயா. ஆமாம், இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம். ஆமென். நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. 3 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடுறேன். கடைசியாக இயேசுவானவருடைய சிலுவையின் சாதனை என்ன? அவர் மரணத்தை மாத்திரம் ஜெயிக்கவில்லை, பிசாசானவனை ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தோற்கடித்தார். ஹல்லேலூயா. கலங்காதீங்க. பிசாசை குறித்து நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீதை போல் தைரியமாய் சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு சாத்தான் என்னோடு கூட இல்லை. யார் என் கூட இருக்கிறா? தேவாதி தேவனோடு கூட. ஹல்லேலூயா. சொல்லும் போது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு நினைக்கிறீங்க? எப்பொழுது தேவனோடு இணைந்து கொள்ள முடியும்? என் மனைவியை நான் விஜய் ஆஸ்பத்திரியில் விட்டு தான் வந்திருக்கிறேன். அது மறுபுறம். ஆனாலும் என்னுடைய விசுவாசம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்து சாத்தானை ஜெயிப்பேன். அல்லேலூயா. இயேசுவானவர் பிசாசானவனை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் தம்முடைய மரணத்தினாலே எப்படி ஜெயித்தார்? இது விளங்குதா? இது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கு. அம்மா, மரணத்தினால எப்படியா மரணத்தை ஜெயிக்க முடியும்? என் நேரம் வேகமா போகுது. ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். உண்மையாகவே இது நான் சொன்ன கதை அல்ல, சகோதரர் தினகரன் ஐயா சொன்ன கதை. அவங்க ஊர் சொரண்ட தெரியுமா உங்களுக்கு? அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் என்று சொன்னாங்க. என்ன சம்பவம்? ஒரு நாள் மதிய வேளையிலே ஒரு தாய் தன் குழந்தையை பாயிலை படுக்க வைத்து விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நல்ல தண்ணீருக்காக எடுத்து வருவதற்காக கிராம பகுதி. அவங்க யோசித்தாங்க, 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம், பிள்ளை தூங்குமேன்னு சொல்லி. அங்கே போனால் அக்கா வந்துட்டாங்க. அக்கா என்ன தெரியுதா? பக்கத்து வீட்டுக்காரங்க. பேசுனாங்க. 2 மணி நேரம் ஆகி போச்சு. ஐயோ, குழந்தை முடிச்சிருக்குமேனு ஓடி வந்தாங்க. ஓடி வரும்போது வாசல் அவள் கண்ட காட்சி ரத்தம். எங்கு பார்த்தாலும் ரத்தம். ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று பயந்து கொண்டு உள்ளே சென்றார்கள். கதவை திறந்த பொழுது அன்போடு வளர்த்த நாய் செத்து கிடந்தது. இந்த கதை நீங்க கேட்டிருப்பீங்க. குழந்தைக்கு என்ன ஆயிற்றுன்னு அருகிலே போய் பார்த்தால் ஒரு நாகம், அதுவும் செத்து கிடந்தது. ஆனா குழந்தை கையையும் காலையும் ஆட்டிட்டு நடந்துச்சு. அல்லேலூயா. யோசித்து பார்த்தார்கள். நடந்தது என்ன? வெயில் காலத்திற்கு ஒதுங்கும்படியாக நாகம் உள்ளே வந்தது.
குழந்தை விழித்துக்கொண்டு கதறின உடனே இந்த குழந்தைக்கு, அதுக்கு பாம்புக்கு குழந்தைன்னு தெரியுமா, படம் எடுத்தது பாம்பு. ஆனால் நாய் விடவில்லை. ஒரு பெரிய போராட்டம், பெரிய போராட்டம். நாகம் செத்து விழுந்தது. நாய் தப்பித்து ஓடிலோம் நினைத்தது, அதுவும் செத்து விழுந்தது. என் அன்புக்குரியவர்கள், அதைத்தான் இயேசு செய்தார். உன்னையும் என்னையும் கொல்வதற்காக வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் படம் எடுத்தான். இயேசுவானவர் அவனுடைய தொண்டையை பிடித்தார், அவருடைய தலையை நசுக்கினார். முடிவு என்ன? இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். நாய் உயிரோடு வரவில்லை. இயேசுவானவர், இயேசுவானவர், இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. போதும், யோமலாமா, டைம் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஏற்கனவே அவங்க பாஸ்டர் ஒரு வார்னிங் கொடுத்துட்டாரு, அவர் சரியான டைமுக்கு முடிச்சிருவாருன்னு சொல்லி. ரைட். இயேசுவானவர் சிலுவையிலே நமக்காக செய்த போதனை மன்னிப்பு. சிலுவையிலே இயேசுவானவர் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக, என் அருமை சகோதரா, என் அன்பு சகோதரியே, உன் பாவங்கள் உனக்கு, சத்தமா சொல்லுங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை அது, தேவனுடைய கிருபை அது. ஆனாலும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு விரோதமாக குற்றங்களை இழைக்கலாமா? தவறுகளை செய்யலாமா? மற்றவர்களுக்கு மன்னிப்பதற்கு நமக்கு மனம் உண்டா? ஒருவேளை இன்னும் உன்னுடைய அன்பு சகோதரனையே நீ மன்னிக்காவிட்டால், கண்ட சகோதரனுக்கு நீ மன்னிப்பை தராவிட்டால், காணாத தேவனை நீ எப்படி காணப்போகிறாய்? காணக்கூடாத இறைவனை நீ எப்படி அறிந்து கொள்ளப் போகிறாய்? என் அன்பு சகோதரா, ஒரு தீர்மானம் செய். இயேசுவானவர் எப்பொழுது, எந்த நிமிஷத்துல சகையோட வீட்டுக்குள் நுழைந்தாரோ, சகையு மனம் மாறினான். ஐயோ, நான் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திரும்பி தந்து விடுவேன் என்று சொல்லி கதறினான். இன்னைக்கு மன்னிப்பதற்கு என் அன்பு சகோதரா, நீ ஆயத்தமா? உன் சகோதரியை நீ மன்னித்து விட்டாயா? உன் சகோதரி உனக்கு விரோதமாய் பொய் பேசினபடினாலே, தவறு இழைத்தபடினாலே உன்னுடைய எரிச்சலோடு உட்கார்ந்திருக்கிறாயா? இன்னைக்கு மன்னிப்பாயா? அவளுக்கு மன்னிப்பாயா? மன்னிப்பாயா சகோதரி? உன்னுடைய சபையிலே எல்லாரோடும் உனக்கு சமாதானம் உண்டா? வேதம் சொல்கிறது, உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் 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 சமாதானமாய் இருங்கள். சமாதானமாய் இல்லை என்றால் தேவனோடு நான் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்? என் அன்பு சகோதரா, ஒரு தீர்மானம் செய். மாத்திரமல்ல, சிலுவை உன்னுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டது, உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டது. மத்தேயு 8:17 சொல்கிறது, இயேசு தாமே சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நீ சுமக்க அவசியமே இல்லை, நீ சுமக்க அவசியமே இல்லை. உன் பாடுகள், உன் வேதனைகள், உன் நோய்கள் எப்பேற்பட்ட நோய்களாய் இருந்தாலும், உண்மையாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட தழும்புகளால் இப்பொழுது நீ குணமாகிறாய். நீ இப்பொழுது குணமாகிறாய், இப்பொழுது குணமடைகிறாய், குணமடைகிறாய், குணமடைகிறாய். ஆமேன். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை போல, ஆமேன், உன்னுடைய நோய்களும் உன்னை விட்டு அகலுவதாக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு மறைவதாக. தீராத வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது, தீராத வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. கட்டிகள் உடைகிறதை காண்கிறேன், கட்டிகள் உடைவதை காண்கிறேன், கட்டிகள் உடைவதை காண்கிறேன், கட்டிகள் உடைகிறதை காண்கிறேன், பலவீனங்கள் மறைவதை காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கண் நோயினாலே பாடுபட்டு கொண்டிருக்கிற என் அருமை சகோதரி, கர்த்தருடைய கரம் உன் மேல் இறங்குகிறது. உன் நோய்களை இயேசு ஏற்றுக்கொண்டார், உன் பாடுகளை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். கலங்காதே. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா, மரணத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இயேசுவானவர் மரணத்தை ஜெயித்தார் ஐயா. ஹல்லேலூயா. நீ சுமக்க தேவையே இல்லை, நீ சுமக்க தேவையே இல்லை. ஹல்லேலூயா.
ஏசு பிசாசானவனை ஜெயித்தபடியினாலே இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கு ரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆமென் பில்லி சூனிய கட்டுகளையும் இயேசு உடைக்கிற நேரம். யார் யார் விசுவாசிக்கிறீர்களோ, ஐயா என் குடும்பத்தினுடைய சாபங்கள் மாறவில்லை என்று சொல்வீர்களேயானால் ஆமென், இப்பொழுது பிசாசின் கட்டுகள் உடைகிற நேரம். ஆவியானவர் இறங்குகிற நேரம், ஆவியானவர் இறங்குகிற நேரம், ஆவியானவர் இறங்குகிற நேரம். ஓ, கர்த்தருடைய வல்லமை இறங்குவது உண்மையாய் உணர்கிறேன், உண்மையாய் உணர்கிறேன். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளே சாபங்கள் என்று நினைக்கிறீர்களோ, இந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஆமென். எல்லா பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. சாத்தானுடைய கோட்டைகள் தகர்த்து எறியப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை செய்வீராக ஆண்டவரை, விடுதலை செய்வீராக. ஹல்லேலூயா. அது நிமித்தமாய் எத்தனை பாடுகள் உங்களுக்கு பற்றாக்குறை, பொருளாதார தேவைகள், ஆமென், எல்லாவற்றையும் இயேசுவான் இப்பொழுது மாற்றி போடுவாராக. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்மேல் இருக்கிற அதிகாரம் எல்லாம் இயேசுவினுடையது. இயேசுவுக்கு மாத்திரமே உன்மேல் அதிகாரம். பொல்லாத மனுஷனுடைய கோட்டைகள் உடைகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் அதிகாரங்கள், எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி இயேசுவான இறங்குகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. வியாபாரத்திலே தோல்வியோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதர, இயேசுவின் கரம் உன்னை விடுதலை செய்கிறது. இந்த நாளிலே உன் வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை நீ காண போகிறாய். உன் கடன் தொல்லைகள் மறைவதை நீ உணரப் போகிறாய். ஹல்லேலூயா. இயேசுவின் கரத்திலிருந்து ஆமென் வெள்ளிகளை விடுவதை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் தேவனுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியா நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. யார் யார் பலவீனத்தோடு, யார் யார் வியாதியோடு இருக்கிறீர்களோ, அந்த இடத்திலே உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குவதை உணரப் போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது ஒரு தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு வீடு. தேவனுடைய வீட்டில் தேவன் வாசமாய் இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகள் சுகத்தோடு போக வேண்டும், விடுதலையோடு போக வேண்டும், விடுதலையோடு போக வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவர் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் இப்பொழுது இயேசுவினுடைய வல்லமை தொடுவதாக, இயேசுவினுடைய வல்லமை தொடுவதாக, இயேசுவினுடைய வல்லமை தொடுவதாக. முழங்கால்கள் முடங்காத முழங்கால்கள் முடங்குவதாக. ஆண்டவரே, நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. தோல் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. சருமை நோயினால் வாடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னால் இரவிலே தூங்க முடியாதபடிக்கு நீ படுகிற வேதனை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் சிலுவை உன்னுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டபடினாலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரி பார்க்கலாம். வாய் திறந்து ஸ்தோத்தரிக்க 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 தேவனுடைய கிருபை உன்மேல் இறங்குவதை உணர்வாய். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னமும் ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதபடிக்கு கதறிக் கொண்டிருக்கிற சில வாலிப பிள்ளைகளை நான் காண்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னிப்பீராக, இயேசுவின் நாமத்திலே மன்னிப்பீராக. 2000 ஆண்டுக்கு முன்பதாக ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கொடுத்தவர், எங்களுடைய குற்றங்களுக்கு இன்றைக்கு மன்னிப்பை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மோடு கூட சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை இரவிலே தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அந்த குற்றங்கள் மறைவதாக. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இப்பொழுது அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் பிறப்பதாக, உள்ளத்திலே ஒரு சமாதானம் பிறப்பதை உணர்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையான சாந்தி இறங்கட்டும் ஆண்டவரே, உண்மையான சமாதானம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளை எழுந்து பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இங்கிருந்து நட்சத்திரங்களாய் ஜொலிப்பதை பார்க்கிறேன். ஆண்டவரே, அநேக ஊழியர்களை நீர் எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக ஊழியர்களை பார்க்கிறேன். ஊழியர்கள் மேல் ஒரு வல்லமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு புதிய கிருபை இறங்குகிறது. ஊழியர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பாடுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அருமையான ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அன்பு சகோதரன் பாஸ்டர் ஆஸ்பானை ஆசீர்வதியும் ஆண்டவர். தானியேலை போல ஆண்டவரே,
உம்முடைய தாசன் மற்றவர்களுக்காக ஜபிப்பதை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆகவே தானியேலுக்குள் இருந்த தெய்வீக ஞானம் ஆண்டவரை இறங்குவதாக, தானியேலுக்குள் இருந்த அந்த ஞான வரங்கள் இறங்குவதாக ஆண்டவரே. தானியேல் கொடுத்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை திணறடிக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட தரிசனம் நம்முடைய மகனுக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய மகன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதை காண்கிறேன் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் நம்முடைய மகன் மூலமாய் எழும்புவதை காண்கிறேன். பிதாவே, நம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதரருக்காக ஜபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எங்களுக்காக ஜபித்த ஒரு தாசன் சாம் ஜெபதற்காக ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அவர் உம்முடைய எழுத்தாணி ஆண்டவரே. ஆகவே இன்னும் அநேக ஆண்டுகளை கூட்டி தாரும் ஆண்டவரே. அவர் தனித்திருக்கவே கூடாது ஆண்டவரே. அன்பு மனைவி இழக்க கொடுத்தால் நீர் கூடவே இருப்பதற்காக, ஆவியானவர் ஆற்றி தேற்றுகிறவராய் கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, தொடர்ந்து இந்த சபை இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய தரிசனம் விரிவடையட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையின் நாளிலே, உம்முடைய வருகையின் நாளிலே, உம்முடைய வருகையின் நாளிலே இங்கே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவராயிலும் கைவிடப்படுவதும் இல்லை ஆண்டவர், விட்டுவிடப்படுவதும் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. இவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், எழுதப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், எழுதப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை நினைத்தருளும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடிமைக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்புக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையிலே ஆண்டவரே என்னை நிறுத்தினீரே ஆண்டவரே. இந்த பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரே ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனைகள் மூலமாய் அநேகருமை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். துதி கன மகிமை ஆவற்றினர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா.